இல்லத்தரசிகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னா, அது இந்த மீல் ப்ரிப் பிளானிங்கா தாங்க இருக்கும். இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாவும், மென்டலாவும் அவ்ளோ சப்போர்ட்டிவா இருக்கும். 1 மாசம் நல்லா ஜாலியா இருந்துட்டு, இன்னைக்கு ஸ்கூல் ரீஓப்பன் அப்படி இனிமே நான் டென்ஷனே ஆவலையே! ஏன்னா நமக்கு தான் மீல் ப்ரிப் இருக்கே. எட்றா அந்த மீல் ப்ரிப்ன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 2 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் வந்துட்டு மல்லி, 4 கேஷ்யூஸு, கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், மிளகு, பூண்டு வந்து ஒரு 5, இஞ்சி 2 துண்டு, கூடவே நல்லா கை நெறைய சின்ன வெங்காயம், 2 பழுத்த தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும். லாஸ்ட்டா இது கூட பார்த்தீங்கன்னா, 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும், ஒரு 2 பத்த தேங்காய் தூளும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறலாம். அதே குக்கர்ல 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமா நறுக்குன ஒரு 15 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, அரைச்ச அந்த பேஸ்ட்டு, ஊற வச்சிருந்த சுண்டல் எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி, உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்தோம்னா கோழி குழம்பு டேஸ்ட்டில் கொண்டக்கடலை குழம்பு ரெடி. சைட் டிஷ்க்கு இன்றைக்கி பீட்ரூட் பொரியலும் அவிச்ச முட்டையும் தான் பண்ணியிருந்தேன். இந்த பீட்ரூட் பொரியலில் லாஸ்ட்டாக 2 பத்த தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா மட்டும் சேர்த்து 1 2 பொடிச்சு இது கூட ஆட் பண்ணோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் மெனு ரெடி பண்ணியாச்சு. இன்னைக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற யாஸ்மின் அவங்களுக்கு இன்னைக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.